சென்னையில் இன்று இரண்டாவது நாளாக ஐபிஎஸ் அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இரண்டாவது நாளாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடனான மாநாடு நடைபெறுகிறது. இன்று காலை 9:30 மணிக்கு விஜய் அவருடைய தலைமையில் இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. தொடங்கக்கூடிய நிலையில் அவர் 5 நிமிடங்களுக்கு முன்பாகவே அந்த கூட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். காலை 9:30 மணியிலிருந்து மதியம் 1:30 மணி வரை காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். அதே போல மதியம் 2:30 மணியில் இருந்து 3:30 மணி வரைக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிறார். அவருடைய தலைமையில் தான் அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. மாலை 4 மணி முதல் 6 மணி வரை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டம். அதன் பிறகு சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவித்து விருதுகள் வழங்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று அந்த அமர்வை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடனான ஒரு ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. மொத்தம் 23 துறைகள் வாயிலாக அவர்களுடைய அந்த அறிக்கைகளை கொடுக்க வேண்டும். முதலமைச்சர் பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக எந்தெந்த துறையில் இருக்கக்கூடிய இது அரசால் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது, மக்களிடம் சென்று சேராத திட்டங்கள் எவை உள்ளிட்டவை எல்லாம் குறித்து அவர் கேட்டிருக்கிறார். அப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசின் சார்பில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தவற்றில் எந்தெந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அவர் அதில் பேசியிருக்கிறார். அதாவது அரசின் புதிதாக தொடங்க வேண்டிய திட்டங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கட்சியினுடைய தலையீடு எதுவும் இல்லாமல் நேர்மையான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறையில் அரசியல் தலையீடு இருக்காது என்கின்ற வகையில் முதலமைச்சர் ஐபிஎஸ் அதிகாரிகளுடனான அந்த ஆலோசனையில் பேசியிருக்கிறார். இன்று காலையில் முதல் நிகழ்வாக மாவட்ட காவல் அதிகாரிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேச இருக்கிறார். மாவட்ட ரீதியிலாக காவல்துறையினர் செயல்படுத்தக்கூடிய அந்த பணிகள் என்னவாக இருக்கிறது, மேலும் வழக்குகள் தொடர்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, நடைமுறை சிக்கல்கள் என்னவாக இருக்கிறது, அதில் மாற்றம் செய்து விரைந்து வழக்குகளை பிடிப்பது, கைதிகளை பிடி ஆணை பிறப்பிப்பது உள்ளிட்டவை குறித்தெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் தற்போது காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கடந்த காலங்களில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து அவர் கேள்வி இருக்கிறார். குறிப்பாக கருணாபுரம் சம்பவம் குறித்தெல்லாம் முதலமைச்சர் அந்த மாவட்ட ஆட்சியரிடம் நேற்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுபோலதான் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக நடந்திருக்கிறது, பழைய ஆட்சியின் போதும் புதிய ஆட்சியாக பொறுப்பேற்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் என்னவாக நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். இன்று காலை 9:30 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்கும் என சொல்லப்பட்ட நிலையில் 9:25 மணிக்கு அந்த கூட்டம் தொடரக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார்.